வணக்கம். பொதுவாக அனைவரும் வானத்தை பார்ப்போம், நட்சத்திரங்கள் இருப்பதை அறிவோம். நட்சத்திரங்களின் பெயர்கள் அவை கோள்களா, சுய ஒளி கொண்ட சூரியன் போன்ற நட்சத்திரமா என்று நாம் வேறுபடுத்தி அறிந்திருக்க மாட்டோம். பொதுவாக கோள்கள் ஒரே மாதிரி ஒளி வீசி கொண்டிருக்கும். ஆனால் நட்சத்திரங்களோ சுய ஒளி கொண்ட அகல் தீபம் போல் வளைந்து ஒளி வீசி கொண்டிருக்கும். அதன் அடிப்படையில் இன்று 2025 பிப்ரவரி 19 கோள்கள் உதிக்கும் நேரம், உச்சிக்கு வரும் நேரம், மறையும் நேரம் அறிந்து விண்ணில் கண்டு ரசிப்போம். முதலில் இன்று பொதுவான தகவல்களை பார்ப்போம். பேரண்டத்தில் நம்முடைய கேலக்சியில் எண்ணற்ற நட்சத்திரங்கள், கோள்கள் இருக்கும் நிலையில் நாம் வாழும் பூமி உள்ளிட்ட 8 கோள்கள் சூரியனை மையமாக வைத்து நீள்வட்ட பாதையில் சுற்றுவதை நீங்கள் அறிவீர்கள். இதில் ஒவ்வொரு கோளும் தன்னைத்தானே சுற்றி கொள்கிறது. நாம் வாழும் பூமி தன்னைத்தானே ஒரு முறை ஒரு நாளில் சுற்றி சூரியனை சுற்றுகிறது. பூமிக்கு துணைக்கோள் சந்திரன் என்பதை அறிவீர்கள். சந்திரன் பூமியை சுற்றி இரண்டும் சேர்ந்து சூரியனை சுற்றி வருகிறது. பூமி தன்னைத்தானே சுற்றுவதால் சூரியன், சந்திரன் மற்றும் பூமியை தவிர்த்த மற்ற 7 கோள்களும் பூமியிலிருந்து பார்க்கும்போது உதயமும் மறைவும் ஏற்படுகிறது. இன்று சூரிய உதயம் காலை 6:31 மணி 101 டிகிரி கிழக்கே உதித்தது. வடக்கு என்பது 0 முதல் 360 டிகிரி, கிழக்கு என்பது 90 டிகிரி, தெற்கு என்பது 180 டிகிரி, மேற்கு என்பது 270 டிகிரி. இன்று 11 டிகிரி சற்று கிழக்கு தென்கிழக்காக உதித்தது. காரணம், சூரியன் குத்துக்கதிர் தென் அரைக்கோளத்தில் இருக்கிறது. இன்று சூரியன் மறைவு மாலை 6:20 மணி. 259 டிகிரி மேற்கு திசையில் மறையும். 270 என்பது மேற்கு சற்று மேற்கு தென்மேற்கு திசையில் மறையும். சந்திரன் உதயம் இரவு 11 மணி 38 நிமிடம் 112 டிகிரி தென்கிழக்கே உதிக்கும். சந்திரன் மறையும் நேரம் நாளை காலை 10 மணி 40 நிமிடம். இன்று பகல் நேரம் 11 மணி 49 நிமிடம் 49 நொடிகள் ஆகும். நேற்றைய பகல் நேரத்தை விட 32 வினாடிகள் அதிகம். சூரியன் மகர ரேகையில் இருந்த நாளாகிய டிசம்பர் 21 விட 19 நிமிடம் 28 வினாடிகள் அதிகம். கடக ரேகையில் இருந்த நாளாகிய ஜூன் 21 விட 55 நிமிடங்கள் 6 வினாடிகள் இன்றைய பகல் நேரம் குறைவு. இன்று பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே உள்ள தூரம் 147.893 மில்லியன் கிலோமீட்டர். இன்று பூமிக்கும் சந்திரனுக்கும் இடையே உள்ள தூரம் 4,04,376 கிலோமீட்டர். நேற்று இருந்த தூரத்தை விட 500 கிலோமீட்டர் குறைந்துள்ளது. இன்று வானில் பார்க்கக்கூடிய கோள்கள், உதயம், மறைவு நேரம் பார்ப்போம். புதன், மெர்க்குரி. உதயம் நேரம் காலை 7:02 மணி. உச்சிக்கு வரும் நேரம் காலை 12 மணி 58 நிமிடம். மறையும் நேரம் மாலை 6:54. இதை இன்றைய தேதியில் பார்ப்பது கடினம். காரணம், சூரியன் உதித்த பிறகு உதித்து மறைந்து வெளிச்சம் இருக்கும் நேரத்தில் மறைந்து விடுகிறது. சூரிய வெளிச்சம் காரணமாக பார்க்க முடியாது. வெள்ளி, வீனஸ். உதயம் காலை 8:30 மணி. உச்சிக்கு வரும் நேரம் மதியம் 2:37 மணி. மறையும் நேரம் இரவு 8:45. இந்த வெள்ளி கிரகத்தை மாலையில் சூரியன் மறைந்த உடனேயே மேற்கு திசையில் மிக பிரகாசமான நட்சத்திரமாக காண முடியும். செவ்வாய், மார்ஸ். உதயம் மாலை 3:06 மணி. உச்சிக்கு வரும் நேரம் இரவு 9:29 மணி. மறையும் நேரம் நாளை அதிகாலை 3:51 மணி. இந்த கிரகத்தை மிக அற்புதமாக காண முடியும். மாலை சூரியன் மறைந்த பிறகு வடக்கு நோக்கி நின்று சற்று சாய்வாக உச்சியில் சற்று கிழக்கு புறமாக சிவப்பு, ஆரஞ்சு, மஞ்சள் கலந்த வண்ணத்தில் அற்புதமான ஒரு நட்சத்திரமாக காண முடியும். வியாழன், ஜூபிட்டர். உதயம் மதியம் 12:35 மணி. உச்சிக்கு வரும் நேரம் மாலை 6:54 மணி. மறையும் நேரம் நாளை அதிகாலை 1 மணி 12 நிமிடம். இதை இன்று மாலை சூரியன் மறைந்த பிறகு வடக்கு நோக்கி நின்று உச்சியில் பார்த்தால் பிரகாசமான ஒரு நட்சத்திரம் ஒளி வீசும். அதுவே வியாழன். சனி, சேட்டன். உதயம் காலை 7:41 மணி.
உச்சிக்கு வருதல் 1:38 மறைவு இரவு 7:35 இதை சூரியன் மறைந்த பிறகு மேற்கு அடிவானில் ஒரு சிறிய நட்சத்திரமாக சுமார் 1 மணி நேரம் காண முடியும். ஈரப்பதமிக்க குளிர் ஊடகம் என்பதால் காண்பது சில நேரங்களில் கடினமாக இருக்கும். யுரேனஸ் உதயம் காலை 11:22 உச்சிக்கு வருதல் மாலை 5:37 மறைவு இரவு 11:53 மேற்கு வானில் சூரியன் மறைந்த பிறகு தொலைநோக்கியின் மூலம் மட்டுமே பார்க்க முடியும். நெப்டியூன் உதயம் காலை 8 உச்சிக்கு வருதல் 2:10 மறைவு இரவு 8:10 இதனையும் மாலை சூரியன் மறைந்த பிறகு தொலைநோக்கியால் மட்டுமே பார்க்க முடியும். இன்று சந்திரன் உதிக்கும் பொழுது 55% ஒளி வீசும், தேய்பிறையாகும். அடுத்த முழு அமாவாசை நேரம் பிப்ரவரி 28 காலை 6:14. அடுத்த முழு சந்திர கிரகணம் 2025 செப்டம்பர் 7 நடைபெறுகிறது. அடுத்த பகுதி சூரிய கிரகணம் 2027 ஆகஸ்ட் 2 நடைபெறுகிறது. மேலும் 2028 டிசம்பர் 31, 2029 டிசம்பர் 20 ஆகிய முழு சந்திர கிரகணங்களுக்கு பிறகு 2031 மே 21 பகலை இரவாக்கும் சூரிய கிரகணம் நடைபெற இருக்கிறது. இப்படி பல்வேறு வானியல் இருக்கின்றது. தொடர்ந்து இது இணைந்து பார்க்கவும். நெப்டியூன் உதயம் காலை 8:10 உச்சிக்கு வருதல் 2:10 மறைவு இரவு 8:10 இதனையும் மாலை சூரியன் மறைந்த பிறகு தொலைநோக்கியால் மட்டுமே பார்க்க முடியும். இன்று சந்திரன் உதிக்கும் பொழுது 55% ஒளி வீசும், தேய்பிறையாகும். அடுத்த முழு அமாவாசை நேரம் பிப்ரவரி 28 காலை 6:14. அடுத்த முழு சந்திர கிரகணம் 2025 செப்டம்பர் 7 நடைபெறுகிறது. அடுத்த பகுதி சூரிய கிரகணம் 2027 ஆகஸ்ட் 2 நடைபெறுகிறது. மேலும் 2028 டிசம்பர் 31, 2029 டிசம்பர் 20 ஆகிய முழு சந்திர கிரகணங்களுக்கு பிறகு 2031 மே 21 பகலை இரவாக்கும் சூரிய கிரகணம் நடைபெற இருக்கிறது. இப்படி பல்வேறு வானியல் விந்தைகள் இருக்கின்றது. தொடர்ந்து இணைந்து பார்க்கவும்.